செந்தில் பாலாஜி ஓடியதை குறிப்பிட்டார். வேலு ஓடி சென்று சிங்கப்பூர் மருத்துவமனையில் படுத்ததையும் குறிப்பிட்டார். அப்ப எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் சார் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்கும்போது என்ன முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம இவருமா பொம்மை முதலமைச்சர்? அதுதான் அப்போ முதலமைச்சருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரியாதுன்னு பழக்கி வச்சிருக்காங்க நம்மள கடந்த 5 வருஷமா. ஆமா. இன்னொருத்தர் சொன்னாரு, போடாத ரோடுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க, நாங்க அதை பிடிச்சி கேன்சல் பண்ணிட்டோம். அந்த டெண்டரோட காட்டி டபுள் மடங்கு வச்சு 2 மடங்கு மதிப்பை கூட்டி ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க, அந்த டெண்டர் நாங்க ரத்து செய்துட்டோம் என்று சொல்கிறார். ஸோ இந்த ஊழல் ஒழிப்பில் முதல்வர் மிகுந்த முனைப்போடு இருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதோடு சேர்த்து தான் இந்த யாரும் நீங்கள் காசு கொடுக்காதீங்க அப்படின்றத சொன்னார். அண்டு செந்தில் பாலாஜியும் சரி, திரு வேலு அவர்களையும் சரி, இந்த மாதிரி ஓடினாலும் விடமாட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்றதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்தவர்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றது சிஎம்மோட ஸ்பீச்சோட